தொடர்ந்து 84 வசனம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பலிபீடங்கள் அண்டையில் அடைக்கலம் தெரிவிக்கும் வீடும் தகவலான தெரிவித்து தன் துணிகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் சரியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அருகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீர்நூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்கும். யாக்கோப்பின் தேவனே செவிக்கும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். என் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்திலே வாசமாய் இருக்கிறது காத்திருப்பதையே தெரிந்து கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காததார். சேனைகள் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார் என்று குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சபையான நபர்கள் தொடர்ந்து நம்முடைய செக்ரட்டரியா இப்பொழுது ஒரு சாட்சியை இப்பொழுது பார்க்க சொல்லுவாங்க. அங்குள்ள திருச்சபையாருக்கு அநேக நாட்களாக நாங்கள் சாட்சியை சொல்ல வேண்டும் என்று யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் அது கூட இந்த நாளிலே நாங்கள் மனைவியும் ஆலயத்தில் இருக்கிறோம். கடந்த நாட்களிலே அவர்கள் 22ஆம் வருஷத்திலே 22/12/20ஆம் வருஷத்திலே திடீரென்று சொல்ல வேண்டுமானார். அவர்களை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றோம். மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பார்த்தபோது அவர்கள் மூளையில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. டாக்டர்கள் ஆபரேஷன் பண்ணினார்கள். அப்போது கொரோனாவின் தாக்கம் அவருடைய மூளை வலது இடது பகுதியை வெகுவாய்வாக இருக்கிறது. அப்போது பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கோபண்ணா அவர்கள் இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார்கள். அங்கிருந்து நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய 40 நாள் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர்களை வைத்திருந்தேன். கடைசியில் பில்லு வந்தப்போ எனக்கு 38 லட்சம் ரூபாய் பில்லு வந்தது. பணத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டேன். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறேன். இன்னைக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாம் போயிட்டு வீட்டுலாம் பார்த்து பேசுறேன். அப்ப எனக்கு 2 லட்சம் ரூபாய் குறைப்பட்டது. நான் தூய போல அங்கே நண்பர்கள் அவரும் பேசிட்டு நான் போயான்னு சொன்னேன். நான் ஒரு மாதிரியே கிடைச்சேன். இல்லையா இப்போ விசாரிச்சு சொன்னேன். அவர் என்ன பண்ண எவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. 2 லட்சம் ரூபான்னு சொன்னேன். அவர் ஒன்றுமே சொல்லல. பாபு என்ற அந்த செக்ஷன் ஆகிட்டாரு. ஒரு செக்கை எழுதி அங்கே 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. தேவன்
அவர்களுடைய வேலையை தீர்மானம் செய்கின்ற நேரத்திலே அவரவர்களுக்கு செய்யப்பட்ட காரியங்களை ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே தகுந்த நேரத்திலே அந்த உதவியை செய்தார்கள். அவருக்கு பணம் கொடுத்தேன், அது இரண்டாவது கடை. ஆனால் நான் கேட்பதற்கு முன்னதாகவே அந்த பணத்தை ஒரு ஆயர் கொடுத்தார் என்பது எனக்கு ஒரு மிகவும் தாக்கம் சொல்லக்கூடிய ஒரு தருணம். ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற பொழுது என்னுடைய அம்சா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பார்கள். காலையில் 5 மணிக்கு நான் புறப்படுவேன். ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் வண்டியில் போக மாட்டோம், கூட்டத்தில் போகிறோம். கூட்டத்தில் போகின்ற பொழுது 5 மணிக்கு கிருபாகரன் வருவார். எனக்கு சாப்பாடு, மத்தியானத்துக்கு சாப்பாடு, அம்சாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டாந்து கொடுக்குவார். ஆனால் திருச்சபை மக்கள் என்னை அவ்வளவாக தாங்கினார்கள். குறிப்பாக காங்கிரஸ்கார் அவர்களை என்னால் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பதான் கான்ஃபரன்ஸ் காலையில் கொஞ்ச நாள், மாலையில் கொஞ்ச நாள் இருப்பார். கடந்த 21ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நான் தேவத்தில் கவர்மெண்ட் இருக்கிறாரு. அப்போ நான் ரொம்ப காரணம் என்னன்னா, அவர்கள் நிச்சயமாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த கான்ஃபரன்ஸ் காலில் 11 மணி இருக்கும். அதற்கு தற்சால அவங்களுடைய லைஃப் முடிந்தது என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டது. ஆனாலும் பல விதமான சூழ்நிலையில தேவன் அவர்களை இம்மட்டுமாக காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளும் அவர்களை விதமாக பார்த்துக் கொள்ள தேவன் உதவி செய்கின்றார். ஒருவேளை அவர்கள் 3 வருடமாக சிக்கா இருந்தாலும் அவர்களை பார்க்கின்ற போது காலையில் இருந்து நான் அவர்களை கிளீன் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளில் நினைக்கிறேன் வாழ்வில் தாழ்வை சுகத்திலும் சுகவெளியிலும் மரணத்தை பிரிக்கும் அளவும் நான் உன்னை காப்பாற்றவும் நேசிக்கும் வாக்கு கொடுப்பேன் என்று கொடுத்தோம். அதை நினைச்சு அடிக்கடி நான் அதை தெரிவித்துக் கொள்வேன். ஆகையினால இந்த நேரத்தில் கூட பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை செய்யணும். நானும் என் மனைவியும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு காலையில் சேர்க்கிறப்போ நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஒருத்தராக பார்த்து ஒரு காலையில் பார்த்து வந்த என் பிள்ளைகளுக்கு என்னுடைய மூத்த மகன் தன்னுடைய பிஇ படிப்பை முடித்து அவன் வெளிநாட்டில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நாங்கள் இருவருமாக சேர்ந்து பல லட்சங்களை கட்டிவிட்டோம். கட்டிவிட்ட சமயத்தில் கொரோனாவினால் நாம் போக முடியாத சூழ்நிலை. இவர்களால் இந்த படுகையை சென்று விட்டார்கள். அந்த காலம் திரும்பி வராத ஒரு சூழ்நிலை. ஆகையினால அவனை தொடர்ந்து அவன் படிப்பதற்கு அனுப்பியிருக்கேன். அவன் போக சொன்னான், அம்மா நான் அவனை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த அளவுக்கு அவர்களுடைய பலவீனமாக இருந்தது. இருப்பினும் விதமாக அவன் சென்று 2 வருடமாக இருந்தது. தேவன் அவனுக்கு நல்ல பலனை கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார்கள். அதனால தேவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறிப்பிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடைய மகள் டிப்ளமா படித்திருந்தார்கள். வேலையாளர் என்னுடைய மனைவி 5 மணிக்கு ஸ்கூலில் வருவாங்க. வந்துட்டு என் பொண்ணு கொடுப்பாங்க. கோயில் வந்து உட்காந்து இரவு பொருளாக ஜெபம் பண்ணுவாங்க. மகள பசங்களுடைய ஆம்பளை பசங்க படிக்கிற மாதிரி அவ்வளோ படிக்கணும். சரி டிப்ளமா மேக்ஸில் பாஸ் பண்ண பிறகு அவரை கொண்டு போய் பிஎஸ் சேர்த்தாங்க. பிஎஸ் சேர்த்த பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அம்மா நல்லா படிக்கணும்னா ஆம்பளை பசங்களுக்குன்னா உள்ள பசங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. என்னுடைய மகள் தன்னுடைய பிஏ படிப்பில் 3 வருடமும் அவர்கள் எக்ஸாம்பிளரி டிஸ்டிங்ஷன் அவர்கள் 85% மேலாக அவர்கள் 6 வாங்கி பிஏ படித்து முடித்து தன்னுடைய எம்எஸ்சி சைக்காலஜி இப்போது படித்து வருகிறார்கள். அதனால தேவன் எங்களுடைய ஜபத்தை கேட்டு என்னுடைய பிள்ளைகளை இம்மட்டமாக ஆசீர்வதித்தார். மாத்திரமல்ல என்னுடைய இளைய மகனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு வெளிநாட்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். என்னால் போவாதன்னு சொல்ல முடியாது. அதனால அவன் அநேக காலேஜுகள் கல்லூரிகளுக்கு இடம் சேர வேண்டும் என்று அப்படி செய்திருந்தான். அவனுக்கு தேவைப்படுறது ஜாக்கிரதம் காலேஜிலிருந்து கேரளாவில் ஜாக்கிரதம் காலேஜிலிருந்து முயற்சி பண்ணான். கடந்த
மே மாதம் அப்படியெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்பொழுது அவன் என்னிடத்துல மிகவும் வருத்தப்பட்டு சொன்னான், என்னப்பா இருக்கிற காலேஜ் எல்லாம் நான் விட்டுட்டேன், இந்த காலேஜ்லயும் எனக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொன்னேன். அப்பொழுது நான் அவங்களுக்கு பார்த்து சொன்னேன், நான் ஆலய காரியங்களிலே கிரமமாய் பேசிட்டு என் தேவன் உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து என்னுடைய காரியங்கள் செய்தேன். மே மாதம் 29ஆம் தேதி அவனுடைய ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணப்போ பெங்களூருக்காரருக்கு யாருக்குமே கிடைக்கலப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் மே மாதம் 30ஆம் தேதி அவனுக்கு போன் வச்சு, உங்களுக்கு சீட் கிடைக்கிறது, நாளைக்கு இருந்து நீங்கள் அந்த வேலைக்கு பணிக்கு உடனடியாக பணம் செலுத்துவது. அதனால தேவனிடத்திலே நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு என் குடும்பமும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஒரு சாட்சி. ஒருவேளை என்னுடைய மூத்த மகன் தன்னுடைய படிப்பை கடந்த ஜனவரி மாதத்திலே முடித்து 4 மாதம் கோவாவில் வேலைக்கு போனான். கோவாவில் வேலைக்கு போகிற சமயத்தில் கடந்த ஜனவரி மாதத்திலே ஃபேமிலி சந்தைக்கு நாங்கள் ஆலயத்தை ஜோடித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஜெனிபர் ஆயிரமா ராபின்சன் ஐயா அவர்களும் எங்களோடு கூட இந்த ஆலயம் ஜோடித்து இருந்தார்கள். இரவு ஒரு 10:30 மணி இருக்கும். ஐயா கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இவ்வளோ அழகான ஒரு ஆலயத்துக்கு நல்லா பண்ணிக்கிறோம், இந்த ஆலய தேர்வில் நீங்கள் உள்ள பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க எவ்வளோ பண்ணிடலாம்னு சொன்னேன். பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரி பாஸ்கர் கமிட்டியில் பேசிட்டு இதை செய்யலாம் என்று யோசித்து வருகின்ற நேரத்தில் என்னுடைய மூத்த மகன் அந்த கோவாப்பில் ஒரு வாரத்திற்கு அவனுக்கு $1000 கொடுத்தாங்க. அப்பொழுது அந்த $1000 அவன் ஏன் அனுப்பிச்சான், அது ஒரு $50,000 எனக்கு. அப்பொழுது நான் தேவனுக்கு சார் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன், அவர் மறைக்க மாட்டேன், அவர் அழைத்தேன். நான் சார் பாஸ்கர் கமிட்டியில் இந்த ஆத்மத்தை பற்றி பேசணும், அதனால ஒரு கார்பெண்டர் கூப்பிடுறாங்க, எவ்வளோ ஆகுதுன்னு கேட்கலான்னு கேட்டேன். அப்போ ஒரு கார்பெண்டர் இருந்தார். அவர் கேட்டார், $75,000 ஆகும் என்று சொன்னார். இதை என்னுடைய இளைய மகன் மதியத்தை சொன்னேன். அவனுடைய 1 மாத சம்பளத்தை கொடுத்தான். என் மகளுக்கு சொன்னேன், அவர்கள் $10,000 கொடுத்தாரு. $75,000 ஆயிடுச்சு. அதில் வந்துச்சுன்னு சொன்னேன். இதை கொண்டு போய் ரசித்தாசையாளர்களுக்கு சொன்னோம். அவர் சொன்னாங்க, ஆஸ்திரேலியா உடனேலாம் ஆத்ம விளையக்கூடாது, டீ கூட்டு தான் பண்ணணும். ஒருவேளை டீ கூட்டு என்றால் அதற்கு மிகவும் பணம் அதிகமாக ஆகிவிடுது என்று நான் யோசித்தேன். அப்போது என் மூத்த மகன் சொன்னான், டாடி எவ்வளோ ஆனாலும் செய்ய டாடி என்று சொன்னேன். ஆகினால இந்த ஆதரவுக்கு இந்த டீ கூட்டில் செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டவர் நம்முடைய தேவனுடைய அவர்கள். ஒருவேளை என்னுடைய மனைவியின் உடல்நிலை காரணமாக என்னால் வர முடியவில்லை இருந்தாலும் அவர்கள் எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். என் குடும்பத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த வேலை தொடங்கி 10 மாதம் ஆச்சு. இந்த ஓபன் பண்ணவர்கள் பார்க்க வைக்கிறோம். அந்த மேலே பொருள் 4 இடத்துல நம்ம கொடுத்தாங்க. அது அவளை கடைசியில் ரட்சித்தாசையா அவரே அவர் வீட்டில் உட்காந்து பல மாதங்களாக அந்த வேலைகளை செய்து கொடுத்தார். கடந்த 1 மாத காலமாக அவர் காலையிலிருந்து மாலை வரையிலும் இங்கே இருந்து அந்த வேலையை செய்தார்கள். அதனால என் சார்பாக திருச்சபை சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு கூட என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பார்த்து, ஐயா இவ்வளோ ஆச்சு, இந்த ஆட்டத்தை ப்ரோக்ராமை எடுத்துன்னு வந்து ஜெனிபராயிரமா ஆயிரது. ஆகினால நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்றால் நீங்கள் அவர்களை அழைத்து இதை வெளியே செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். உங்களுடைய விருப்பம் என்னவென்று ஆயிரவர்களை கேட்டேன். ஆயிரவர்கள் மனமோந்து ஐயா காரணமாக அவர்களே என்று சொன்னார்கள். கடந்த வாரத்தில் அவரே 1000 மார்க்கும் 1000 போட் பண்ணி ஐயா நீங்கள் வந்து செய்யணும்னு சொன்னாங்க. அதனால ஆயிரவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை குறிப்பிடுகிறேன். குறிப்பாக கான்ஃபரன்ஸ் கால் இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து மெம்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்த்தி என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கூறி, தேவன் நம்மோடு இருக்கிறவர், எல்லா நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்கின்றனர் என்றால் அது மிகையாக.
அதே போல என்னை அன்போடு உபசரித்து 45 நாளும் என்னை கவனித்த கிருபாகரன் பிரியா அவர்களுக்கு கூட என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுதுமாக ஆயிரம்மா மற்றும் ஆயிரம் அவர்கள் முன்னுக்கு வருவார்கள். இவ்வளவு நாளாக என்னுடைய சாட்சியை கேட்ட திருச்சபையா யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொடுத்தார்கள். அதிலே கூட நம்முடைய செக்ரட்டரி அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய ஆனந்த இணைந்து வந்திருக்கிறார்கள். அவருக்கும் திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு குறிக்கும் ஒப்படைப்போடு என்னுடைய பலிப்பீடத்தை ஆண்டரை நாங்கள் திருச்சபைக்காக நன்கொடையாக காணிக்கையாக அர்ப்பணிப்போம் என்ற ஒரு மனதோடு நாளிலே வந்திருக்கிறார்கள். அவருடைய நல்ல ஆசையும் ஆக்கியும் நிச்சயமாக செக்ரட்டரி ஐயா மற்றும் உதவியார் அவருடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் மற்றும் அருமையை உங்களுக்கு கொடுப்பார் என்ற விஷயத்தோடு நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த மண்டலிலே வந்திருக்கின்ற அரசை ராபின்சன் ஐயா அவர்கள் தெரிவித்து மற்றும் 1000 மற்றும் 1000 அவர்கள் என்னுடைய ஆர்டர் டேபிள் தொழிற்பீடத்தை டெலிகேட் செய்வார். நான் ஜெகத்திற்கு மகாபுத்தர வாசஸ்தலத்திலே வாசம் செய்கிறவரும் சேராமின்கிறாரும் கேராமின்கிறாரும் எப்பொழுதும் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவர்களாயிருக்கிற நீங்கள் அன்பு நிறைந்த கடவுளை உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அன்றைக்கு தெரிந்தெடுத்துக் கொண்ட சாலமோன் அரசன் உடைய பரிசுத்த ஆலயத்தை கட்டும்போது மெய்யாகவே அவரோடு இருந்து உடைய பரிசுத்த அலங்காரத்தோடு உங்களை பொழுது கொள்வதற்கு என்று சொல்லி நீர் அவருக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து அந்த எருசலேம் மாபெரும் தேவாலயத்தை கட்டி எழுப்பி அநேகர் வந்து அவ்விடத்திலே பொழுது கொள்ளவும் உமை வணங்கவும் நன்றி செலுத்தவும் தங்கள் ஜெபங்களையும் விளக்கங்களையும் ஏறெடுப்பதற்கான பரிசுத்த இறை ஆராதனை இடமாக நீர் அதை ஆசீர்வதித்தது போல அது என்றென்றைக்கும் ஆண்டவருடைய இருப்பு இடமாகவும் அது என்றென்றைக்கும் சீயோன் மலையாக இப்பொழுதும் கடவுளுடைய இடமாகவும் அநேகர் வந்து அவ்விடத்திற்கு வருகிறவர்களும் செல்லுகிறவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்கிறார் என்று சொல்லி நீர் அன்றைக்கு செய்தவர்களாக இருக்கிறது. இப்பொழுதுமான ஆண்டவரே அப்படிப்பட்ட இந்த உன்னதமான சிந்தனையுடன் உன்னதமான போதும் இந்த அருமையான பரிசுத்த பலிப்பீடத்தை நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நீரிலை திறந்து வைத்து நீரிலை ஆசீர்வதிப்பதை உங்களை நோக்கி செல்கிறோம். உடைய ஆசாரியர்கள் உடைய பரிசுத்தவான்கள் இந்த பலிபீடத்திலிருந்து செய்யப்படுகிற பொருத்தனைகளும் ஜெபங்களும் ஆராதனைகளும் இறை மக்களுடைய வேண்டுதல்களும் அவருடைய அனைத்து தேவைகளுக்கு அனைத்திலும் நீர் போதுமானவராக இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று இந்த அருமையான பலிபீடத்தை திருச்சபைக்கு அர்ப்பணம் செய்திருக்கிற அருமையான திரு ஞானதாஸ் அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் இருக்கிறோம். அதிலே அவருடைய உள்ளத்தையும் எண்ணத்தையும் நோக்குகளை உடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற கரங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். உங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் அவரவர் கட்டாயமாய் அல்ல நிச்சயமாய் அல்ல தன் உள்ளத்திலே நியமித்தவராய் கொடுக்கிறவர் உற்சாகமாக கொடுக்கிறவர்கள் நீர் ஒரு பரிசுத்த செயல்களை எங்களுடைய வாழ்விலே நாளும் செயல்படுத்துகிறவராக இருக்கும்படி செய்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே எங்கே உங்களுடைய தரிசனத்தை கண்டார்களோ அங்கே கட்டி எழுப்பினர். அவரமாக நாங்கள் இடத்திலே நீரைகள் அருளுகின்ற தரிசனத்தை நாங்கள் காணப்போகிறோம் என்று சொல்லி இந்த மகா பரிசுத்த பலிபீடத்தை நீரே பிரதிஷ்டை செய்கிறீர்கள். இதற்கு ஆதியும் ஆந்தரமாக இருந்த உடைய பரிசுத்த ஆவியாரை கொண்டு நீ ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய இறை தூதர்களை கொண்டு இந்த பரிசுத்த பலிபீடத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவராகிய நீரே தொடர்ந்து இது நீர் ஒரு ஆட்சி புரிகின்ற வல்ல செய்திகளை
கொண்டு வழிநடத்தி நிறைவேறுகிறது. எங்கள் நாள் குறிப்புமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டியிருக்கிறோம் எங்கள் தந்தையாகிய கடவுளே. இந்த பரிசுத்த பலிபீடத்தை நம் படைப்பின் தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாராகிய திருத்துவ கடவுளுடைய ஆசீர்வாதங்களால் இதை பிரதிஷ்டை செய்து இதை அபிஷேகம் செய்கிறோம். ஆமென். இப்பொழுது இதனை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாருடைய திருத்துவ பெயரால் இதை திறந்து தூயாவருடைய பயணத்தையும் பாருங்கள். விதமாக பலிபீடத்துடைய பிரதிஷ்டையோடு நாளிலே வருகை தந்து எங்களுக்கு ஒருங்கிணைந்து கலந்துகொண்ட தந்தை ராமகிருஷ்ணன் ஐயா மற்றும் சுதமாக ஆயிரம் அவர்களோடும் குடும்பத்தோடும் தொடர்ந்து அவருடைய கூட்டத்திற்கு குடும்பத்தினர் இருந்தால் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அறிவியல் இந்த பணிப்பிடத்திற்காக ஒப்படைப்போடு முன் வந்து ஆண்டவர் எங்களுடைய எண்ணிக்கையில் நாங்கள் குழுமங்களோடு நாங்கள் திருச்சபைக்காக நாங்கள் காப்போம் என்று ஆண்டவர் அந்த உள்ளத்தை ஆண்டவரை நேசித்து நன்றிக்கு சொல்வதற்காக மாநில செக்ரட்டரியா மற்றும் அவருடைய அவர்களும் சார்ந்த தங்களுடைய பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் அனைவருக்காக இருந்து ஜெபிக்கின்றோம். அவசரவாதத்தை எங்களுடைய ஆராதனை ஆண்டவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவரை இந்த நோக்கத்தையும் இதை மதன் வழியாக வேண்டிக் கொண்டு மாற்றுகிறார். தொடர்ந்து ஓய்வு நாள் பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் டே